சர்க்கம் 54. வீரர்கள் தோன்றுதல். முனிவர் வசிஷ்டர் காமதேனுவை கொடுப்பதற்கு இசையவில்லை என்றதும் விஸ்வாமித்திரர் தன் படை வீரர்களை கொண்டு பலவந்தமாக அதை பிடித்திழுக்க ஆரம்பித்தார். ராமா, பேராற்றல் படைத்த மன்னரால் இழுத்துச் செல்லப்படும் சபலை துக்கம் தாங்காமல் அழுது கொண்டே சிந்தனை செய்தது. இது என்ன, அரசரின் வேலைக்காரர்களால் நான் இழுத்துச் செல்லப்படுகிறேனே, மேன்மை பொருந்திய வசிஷ்டரால் நான் கைவிடப்பட்டு விட்டேனா என்று துயரத்தில் கசங்கி போனாள். ஆத்ம ஞானம் பெற்ற முனி புங்கவருக்கு நான் என்ன தவறு இழைத்தேன்? அறநெறி தவறாத அவர் குற்றமற்றவளும் பக்தையும் பிரியமானவளுமான என்னை ஏன் புறக்கணிக்கிறார்? இவ்வாறு ஆலோசனை செய்து அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாக நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களை புறந்தள்ளிவிட்டு காற்றை போல் கடுகிய வேகத்துடன் வசிஷ்டரின் திருவடிகளை சரணடைந்தாள். அழுது கொண்டும் கூக்குரலிட்டு கொண்டும் இவ்வாறு கூறினாள். வசிஷ்டருக்கு எதிரில் நின்று கொண்டு மேகம் துந்துபிநாதம் போன்ற பேரொலி எழுப்பினாள். பகவானே, பிரம்மாவின் மைந்தரே, நீங்கள் என்னை புறக்கணித்து விட்டீர்களா என்ன? உங்களிடமிருந்து என்னை பிரித்த அரச வேலைக்காரர்கள் இழுத்துச் செல்கிறார்களே, அதன் காரணம் என்ன? இதை கேட்ட பிரம்ம ரிஷி துக்கத்தால் தகிக்கப்பட்டவளும் சகோதரி போன்றவளுமான அவளை பார்த்து சொன்னார். சபலே, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எனக்கு எந்த குற்றமும் செய்யவில்லை. இந்த மன்னர் மிகவும் பலசாலி. அந்த கொழுப்பினால் உன்னை அழைத்து செல்கிறார். அவருக்கு ஈடான பலம் என்னிடம் இல்லை. அத்துடன் தற்சமயம் அவர் நாடாளும் மன்னர், பலம் மிகுந்தவர். மன்னர், க்ஷத்ரியர், உலகுக்கு அதிபதி. யானை, குதிரை, தேர் படைகளுடன் அக்ஷௌகினி சைன்யத்துடன் வந்திருக்கிறார். காற்றில் அசைந்தாடி பறக்கின்ற கொடிகளை உடையவர். ஆகிய இந்த காரணங்களால் இவர் என்னிலும் ஆற்றல் உடையவர். இவ்வாறு வசிஷ்டரால் சொல்லப்பட்டதும் பேச்சுக்கலையின் நுட்பங்களை அறிந்த சபலை எல்லையில்லாத ஆற்றல் கொண்ட பிரம்மரிஷியிடம் வணக்கத்துடன் கூறினாள். க்ஷத்திரியர்களுடைய பலம் ஓரளவிற்கு உட்பட்டது. பிராமணர்கள் அவர்களை காட்டிலும் அதிக சக்தி பெற்றவர்கள். பிரம்மன் தெய்வீகமான பிரம்மபலம் க்ஷத்திரியர்களுக்கு உடையதை காட்டிலும் மிகவும் மேலானது. தங்களுடைய பலம் ஒப்பில்லாதது. தங்களை காட்டிலும் பலமுள்ளவர் எவரும் இல்லர். விஸ்வாமித்திரர் மிக்க வீரமுடையவர்தான். ஆனால் தாங்கள் யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவர். தேசுமிக்கவரே, தங்களுடைய பிரம்ம பலத்தால் நானும் பேராற்றல் பெற்றுள்ளேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள். அவர் எந்த அகந்தை செருக்கினால் இத்தகைய தவறான வழியை பின்பற்றுகிறாரோ அந்த அகந்தையை அடியோடு ஒழித்து விடுகிறேன். இவ்வாறு அவள் சொன்னதும் பெரும்புகழ் படைத்த வசிஷ்டர் எதிரிகளின் படையை அழித்த வல்லமையுடைய வீரர்களை சிருஷ்டிப்பாயாக என்று அனுமதி கொடுத்தார். உடனே காமதேனு படை வீரர்களை உண்டாக்கினாள். அவள் ஹூம் என்று எழுப்பிய பேரொலியில் இருந்து பப்ளவர் என்ற நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் தோன்றி விஸ்வாமித்திரர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய சைன்யத்தை முற்றிலுமாக அழித்தார்கள். மிக வேகமாக தன்னுடைய சேனை சின்னாபின்னமாக்கப்பட்டதை கண்ட மன்னர் கௌஷிகர் மிகவும் சினம் கொண்டு ஆத்திரத்தால் கண்கள் விரிய சிறிய பெரிய அஸ்திரங்களால் பப்ளவர்களை அழிக்கத் தொடங்கினார். நூற்றுக்கணக்கான பப்ளவர்கள் விஸ்வாமித்திரரால் தாக்கப்பட்டு அல்லல் படுவதை கண்ட காமதேனு மீண்டும் யவன ஜாதி சம்பந்தமுடைய சகர்கள் என்னும் பயங்கரமான படையினரை படைத்தது. யவன கலப்பில் உண்டான சகர்களால் அந்த பிரதேசம் நிரம்பி வழிந்தது. பராக்கிரமும் வீடமும் படைத்த அவர்கள் மலர் தாதுக்களைப் போல பொன் வண்ண மேனியராக இருந்தார்கள். கூர்மையான வாள், பட்டசம் தரித்து கொண்டிருந்தார்கள். பொன்வண்ண பட்டாடை அணிந்திருந்தார்கள். கொழுந்துவிட்டெரியும் நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து விடுவதைப் போல அந்த அரசரின் படை முழுவதும் அவர்களால் எரிக்கப்பட்டது. உடனே மகாவீரரான விஸ்வாமித்திரர் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை ஏவினார். அவைகளால் யவன காம்போஜ பப்ளவ சேனை மிகவும் சேதத்தை அடைந்தது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 54வது சர்க்கம் முற்றிற்று.